ஜோ கிச்சனில் இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காய் பொதுவாக நிறைய பேத்துக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நைஃப்பில் கட் பண்ணால் எனக்கு அது கொஞ்சம் ஷேப்பில் வந்து சரியாக வரல. ஸோ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற வேறு நைஃப் வந்து மாற்றிட்டேன். இப்போ 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப சன்னமாக வேண்டாம். அந்த மாதிரி திக்னஸில் நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து ரவுண்டாக இப்படி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து இப்போ எல்லா கத்திரிக்காயும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம ரொம்ப சின்ன கத்திரிக்காயாக போட்டிங்கன்னா அது இந்த டைப்பில் வந்து செய்யறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் போட்டு 1 டீஸ்பூன் லெமன், அப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் 1 இல்லாட்டி 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக வந்து கட் பண்ணது, அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவி விட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணுற வரைக்கும் மூடி வச்சுக்கணும். ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் சீரக பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு முன்னாடியே நம்ம கத்திரிக்காயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த பொடியை நல்லா கலக்கணும். வேறு எந்த கலருமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஊற வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை எடுத்து இந்த பொடியில், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அந்த பொடியில் நல்லா பெரட்டி எடுத்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக வந்து அந்த பொடியில் பெரட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் காயிற வரைக்கும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் அதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வந்து அந்த பவுடர் வந்து ஒட்டிக்கும். அது வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ தோசைக்கல் காய வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேல அந்த கத்திரிக்காவை இது ஃபுல்லாக வந்து போட்டுறணும். அது கீழே வந்து எண்ணெய் படுற மாதிரி நம்ம அந்த தவாலையே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். அது கொஞ்சம் லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப லோ டு மீடியம் ஃப்ளேம் கூட கொஞ்சம் கரிஞ்சிட்ற மாதிரி இருந்தால் இன்னுமே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து வேகிறதுக்கு ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 4 மினிட்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 மினிட்ஸ் அந்த அளவுக்கு ஆச்சு. நீங்கள் இப்போ லேசாக வந்து ஃபோர்க்கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், கட் பண்ணுற அளவுக்கே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சும்மாவே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரை, ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.